அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 17, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் மகாதேவன், கோடீஸ்வர் சிங் நியமனம்னு தெரிவிச்சிருக்காங்க. முழு பலத்தை எட்டும் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இவங்க 2 பேரும் கொடுத்து ஆகியோர் வியாழக்கிழமை பதவி ஏற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 34 ஆகும். தற்போது 32 நீதிபதிகள் உள்ளனர். மேற்கண்ட இருவரும் பதவியேற்கும்போது உச்சநீதிமன்றம் தனது முழு பலத்தை எட்டும். அதே நேரம் உச்சநீதிமன்ற நீதிபதி ஹிமா கோலி வரும் செப்டம்பரிலும், தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் நவம்பரிலும் பணி ஓய்வு பெற உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து ஒரு கொஸ்டின் என்னென்னா, தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் எத்தனையாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதின்னு தெரிவிச்சிருங்க. தெரிலனா கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி கரண்ட் அஃபேரை ரிலேட் பண்ணி நம்ம தேடி படிக்கிறப்போ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் மறக்காது. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லா மலை, பொய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மலை, மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மலையாகும்னு வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக எஸ்சி பட்டியலை மாற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. பட்டியலின வகுப்பில் கூடுதலாக சில ஜாதிகளை சேர்ப்பது உள்ளிட்ட எந்த மாற்றத்தையும் மேற்கொள்ளும் அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது என்று உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது. மேலும் பீகார் அரசு கடந்த 2015ஆம் ஆண்டு அந்த மாநில பட்டியல் வகுப்பில் கூடுதலாக ஒரு ஜாதியை சேர்க்க வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்தது. இந்த அரசாணையை உறுதி செய்ய தீர்ப்பளித்ததன் மூலம் பாட்னா உயர்நீதிமன்றம் பெரும் தவறை செய்துள்ளது என்று உச்சநீதிமன்றம் சுட்டியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்புகள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்ததாக ஒரு சர்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஒரு தடுப்பூசி கூட போடாத 16 லட்சம் குழந்தைகள்னு கொடுத்துருக்காங்க. கொரோனா பாதிப்பு காரணமாக நாடு முழுவதும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவது தடைபட்டிருந்த நிலையில் இந்தியாவில் 2023 சுமார் 16 லட்சம் குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் செலுத்தவில்லை என்பதே தெரிய வந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மெயின்சிக் நோட்ஸ் இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஆர்டிக்கல் கொடுக்குறப்போ ஃபுல்லாக வாசித்து அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.